நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான டாபிக். ஐஎன்எம் ஸ்டார்ட் பண்றோம். ஐஎன்எம்ல தேசிய மறுமலர்ச்சி அப்படிங்கிற டாபிக்ல கடந்த 10 வருடத்துல டிஎன்பிஎஸ்சில கேட்கப்பட்ட கேள்விகளை தொகுத்து இந்த வீடியோல போட போறோம். பிளஸ் தேசிய மறுமலர்ச்சி அப்படிங்கிற டாபிக்ல என்னென்ன தகவல் இருக்கோ அந்த தகவல்களையும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ எது அப்படின்னா அந்த வீடியோ. ஸோ இதை நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க, முழுசா அந்த வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, விதவை மறுமண சட்டம் எந்த ஆண்டு சட்டப்பூர்வமாக அனுமதிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. விதவை மறுமண சட்டம் எந்த ஆண்டு சட்டப்பூர்வமாக அனுமதிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. 1856. இப்ப இதோட தொடர்புடைய ஒரு செய்தியை நான் சொல்ல போறேன். விதவை மறுமண சட்டத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா கேசவ சந்திர சென். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, யாரு அப்படின்னா கேசவ சந்திர சென். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, சுவாமி தயானந்தர் ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்த இடம் எது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. மும்பை. ஆரிய சமாஜத்தை சுவாமி தயானந்தர் தோற்றுவித்த இடம் எதுன்னு கேட்கிறாங்க. மும்பை. ஆரிய சமாஜம் எந்த வருடம் தோற்றுவிக்கப்பட்டது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, இது ஒரு மேட்ச் த ஃபாலோவிங். நான் மேட்ச் பண்ணி நான் சொல்றேன். நாராயணகுரு அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. அவர் எந்த ஊர் அப்படின்னா அருவிபுரம். நாராயணகுருங்கிற எந்த ஊர் அப்படின்னா அருவிபுரம். வைகுந்த சுவாமி அப்படிங்கிறவரு கன்னியாகுமரி. வைகுந்த சுவாமிங்கிறது எந்த ஊர் அப்படின்னா கன்னியாகுமரி. சுவாமி தயானந்த சரஸ்வதி எந்த ஊர் அப்படின்னா ஜங்கரா. சுவாமி தயானந்த சரஸ்வதி ஜங்கரா. ஜோதிபாய் பூலே பூனா. ஜோதிபாய் பூலே அங்க அப்படின்னா பூனா. ஜோதிபாய் பூலே எங்க? பூனா. மறுபடியும் சொல்றேன், நாராயணகுரு எது அப்படின்னா அருவிபுரம். அடுத்து வைகுந்த சுவாமி கன்னியாகுமரி. சுவாமி தயானந்தா ஜங்கரா. ஜோதி பூலே பூனே. ஓகேங்களா? அதாவது ஜோதி பூலேங்கிறவர் யார் அப்படின்னா மகாத்மான யார சொல்லுவோம்? காந்தியை சொல்லுவோம். காந்திக்கு முன்னாடியே த கிரேட் சோல் மகாத்மா அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா இந்த ஜோதி பூலே. அடுத்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பாராளுமன்றத்தின் தலைச்சிறந்த நபர் விவேகானந்தர் என்ற குறிப்பிட்ட பத்திரிகையின் பெயர் என்னன்னு கேட்கிறாங்க. அதாவது பாராளுமன்றத்தின் தலைச்சிறந்த நபர் விவேகானந்தர் என்று குறிப்பிட்ட பத்திரிகையின் பெயர் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நியூயார்க் ஹெரால்டு. நியூயார்க் ஹெரால்டு. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, நவீன இந்தியாவின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர். வச்சுக்கோங்க, நவீன இந்தியாவின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் அப்படின்னா என்ன? அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா ஒரு மேட்ச் த ஃபாலோவிங். அதை மேட்ச் பண்ணி நான் சொல்றேன். ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னா என்னன்னா பிரம்ம சமாஜம். பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். அடுத்து ஆத்மராம் பாண்டுரங் அப்படிங்கிறவர் பிரார்த்தன சமாஜம். பிரார்த்தன சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா ஆத்மராம் பாண்டுரங். அடுத்து மேடம் ஹெச்பி பிளவாட்ஸ்கி அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா பிரம்மஞான சபை. மேடம் ஹெச்பி பிளவாட்ஸ்கி அப்படிங்கிறவங்க பிரம்மஞான சபையை தோற்றுவித்தார்கள். அடுத்து தயானந்த சரஸ்வதி அப்படின்னா ஆரிய சமாஜம். தயானந்த சரஸ்வதி என்னது? ஆரிய சமாஜம். கோ பேக் டு வேதா. வேதங்களை நோக்கி செல்லுங்கள் அப்படின்னு சொன்னது யாருன்னு அடிக்கடி கேட்டிருக்காங்க டிஎன்பிசில. யாரு? தயானந்த சரஸ்வதி. தயானந்த சரஸ்வதியுடைய இயற்பெயர் என்ன அப்படிங்கறதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, இளம் வங்காள இயக்கத்தை நிறுவியவர் யார்? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 3 தடவை கேட்டிருக்காங்க. இளம் வங்காள இயக்கத்தை நிறுவியவர் யார் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. ஹென்றி விவியன் துரோசியா. ஹென்றி விவியன் துரோசியா. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் 1889 தனது விதவை மகளுக்கு மறுமணம் செய்து வைத்தவர் யார்? 1889 தமிழ்நாட்டில் தனது விதவை மகளுக்கு மறுமணம் செய்து வைத்தவர் யார் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. ஜி சுப்பிரமணி ஐயர். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் என்று அழைக்கப்பட்டவர். இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. அடிக்கடி கேள்வி கேட்டிருக்காங்க. இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. அடுத்த கொஸ்டின் நான் சொன்ன தெரியுங்களா, கோ பேக் டு வேதா. வேதங்களுக்கு திரும்புங்கள் என்று சொன்னவர் யார் அப்படின்னா யாரு? சுவாமி தயானந்த சரஸ்வதி. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, சத்திய சோதாஜ் சமாஜ். சத்திய சோதாஜ் சமாஜத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜோதிபாய் பூலே. சத்திய சோதாஜ் சமாஜ் அப்படின்னா உண்மையை தேடுபவர் சங்கம். சோ இதை நிறுவனவர் யார் அப்படின்னா ஜோதிபாய் பூலே. அடுத்து தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ரிப்பன் பிரபு. ஓகேங்களா? உள்ளாட்சி அரசாங்கத்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ரிப்பன் பிரபு. அடுத்த கொஸ்டின் நம்ம பார்ப்போம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு மேட்ச் போனீங்கன்னா நான் மேட்ச் பண்ணி நான் சொல்றேன். ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னா என்னன்னா உடன்கட்டை ஏறுதலை ஒழித்தார், சதி ஒழித்தார் 1829. அடுத்து
நரேந்திரநாத் தத்தா அப்படிங்கிறவரோட சுவாமி விவேகானந்தருடைய இயற் பேரு தான் நரேந்திரநாத் தத்தா. சோ அதை மேட்ச் பண்ணி சொல்லியாச்சு. அடுத்து அன்னி பெசன்ட் அப்படின்னா பிரம்மஞான சபை. அன்னி பெசன்ட் வந்து சென்னையுடைய பிரம்மஞான சபையுடைய சென்னை கிளையில தலைவரா இருந்தாங்க. ஓகேங்களா. சீக்கிய மதம் அப்படிங்கிறது நிறுவனர் யார் அப்படின்னா குருநானக். சீக்கியருடைய புனித நூல் என்ன அப்படிங்கிறது ஆதிகரந்தம். சீக்கியருடைய முதல் குரு யார் அப்படின்னாலும் குருநானக். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா இது ஒரு மேட்ச் இதை நான் மேட்ச் பண்ணி சொல்றேன். என்ன அப்படின்னா இளம் வங்காள இயக்கம் அப்படின்னா ஹென்றி லூவியன் தரோசியா. இளம் வங்காள இயக்கம் அப்படின்னா ஹென்றி லூவியன் தரோசியா. அடுத்து வஹாபி இயக்கம் யார் அப்படின்னா சையத் அகமது. வஹாபி இயக்கம் அப்படின்னா யாரு? சையது அகமது. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா ராமகிருஷ்ண இயக்கம் சுவாமி விவேகானந்தர். ராமகிருஷ்ண இயக்கம் அப்படின்னா சுவாமி விவேகானந்தர். இந்திய சேவையாளர் சங்கம் அப்படின்னா இந்திய சேவையாளர் சங்கம், இந்திய பணியாளர் சங்கம், இதெல்லாம் சொன்னது யார் அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகுலே. ஓகேங்களா. சோ இந்திய பணியாளர் சங்கத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகுலே. பக்தி இயக்கத்தின் போது வைணவத்தை பரப்பியவர் யார்? பக்தி இயக்கத்தின் போது வைணவத்தை பரப்பியவர் யார் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. ராமானுஜர். யாரு? ராமானுஜர். அடுத்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 1791 வாரணாசியில் சமஸ்கிருத கல்லூரியை நிறுவியவர். 1791 வாரணாசியில் சமஸ்கிருத கல்லூரியை நிறுவியவர் யார் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. ஜோனதன் டங்கன். ஜோனதன் டங்கன். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா ஆரிய சமாஜத்தினர் வெளியிட்ட பத்திரிகையின் பெயர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. ஆரிய பிரகாஷ். என்னது? ஆரிய பிரகாஷ். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா யாருடைய பிறந்த நாள் தேசிய இளைஞர் நாளாக இந்தியாவில் கொண்டாடப்படுகிறது? யாருடைய பிறந்த நாள் தேசிய இளைஞர் திருநாளாக இந்தியாவில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா சுவாமி விவேகானந்தர். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா சுவாமி விவேகானந்தர் இந்து சமயத்தை பாதுகாத்து இந்தியாவை பாதுகாத்தவர். இது யாருடைய கூற்று? சுவாமி விவேகானந்தர் இந்து சமயத்தை பாதுகாத்து இந்தியாவை பாதுகாத்தவர் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ராஜாஜி, ராஜகோபாலாச்சாரியார் தான். ராஜாஜி எந்த வருஷம் பிறந்தார் அப்படின்னா 1878. ஓகேங்களா. அவர் ராஜாஜி எழுதிய நூல்கள் சொல்லுங்க பாப்போம். சக்கரவர்த்தி திருமகன் அப்படிங்கிற நூல் எழுதினது யார் அப்படின்னாலும் ராஜாஜி. அடுத்த கொஸ்டின் ஒரு மேட்ச் ஃபாலோவிங். தத்துவ போதினி சபானா தேவேந்திரநாத் தாகூர். தத்துவ போதினி சபானா யாரு? தேவேந்திரநாத் தாகூர். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா சுத்தி இயக்கம் அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. சுத்தி இயக்கம்னா யாரு? சுவாமி தயானந்த சரஸ்வதி. அடுத்து பிரார்த்தன சமாஜம் அப்படின்னா ஆத்மராம் பாண்டுரங். பிரார்த்தன சமாஜம் அப்படின்னா ஆத்மராம் பாண்டுரங். சத்திய சோதா சமாஜ் அப்படின்னா ஜோதி பாபுலே. யாரு? ஜோதி பாபு. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். என்ன கொஸ்டின் அப்படின்னா எது சுத்தி இயக்கத்தின் நோக்கம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. சுத்தி இயக்கம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா பிற மதங்களுக்கு மாறிய இந்துக்களை மறு மதம் மாற்றம் செய்வது. பிற மதத்திற்கு மாறிய இந்துக்களை மறு மதம் மாற்றம் செய்வதுதான். அதாவது இந்து சமயத்திலிருந்து வேற ஏதோ சமயத்துக்கு போயிருந்தாங்கன்னா மறுபடியும் தன்னுடைய இந்து சமயத்துக்கு கொண்டு வர்றதுதான் சுத்தி இயக்கம். ஓகேங்களா. சோ இந்த வீடியோல நம்ம தேசிய மறுமலர்ச்சி அப்படிங்கிற டாபிக்ல கடந்த 10 வருடத்துல என்ன டிஎன்பிசில கேட்டிருக்காங்களோ அந்த விஷயத்துல நம்ம பார்த்தாச்சு. சோ அதோட தொடர்புடைய செய்திகளை நம்ம பார்த்தோம். இது போல நம்மளுடைய சேனல்ல தினமும் வீடியோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.